என் மூஞ்சியே எந்த கண்ணாடியில் பார்க்க முடியல. அவ்வளோ மோசமாக இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப மோசமாக இருந்தது. நல்ல சிரிங்க பாப்போம். இந்த சிரிப்பு நான் சிரிச்சதே இல்லைம்மா. என் வாழ்க்கையிலே சிரிச்சது இல்லை. இப்போதான் எனக்கு 24 மணி கண்ணாடியை பார்த்து நானா சிரிக்கிறேன். சும்மாவே சிரிக்கிறேன். கண்ணாடி பார்த்து நான் எப்பயுமே என் பல்லு இந்த சைடு போயிருக்கோம் இந்த சைடு போயிருக்கோம் சிரிச்ச கண்ணாடியே பார்க்க மாட்டேன். தலை சிவனா கூட கண்ணாடி பார்க்க மாட்டேன். தூக்கி எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த பல்லு கட்டின பிறகு 24 மணி நேரமும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சு. ஆமா, அது எனக்கு இப்போ கண்ணாடியை பார்த்து நானே ரசிக்கிறேன். எதுவுமே சாப்பிட முடியலையே. கறிக்குழம்போ ஒரு காய் கூட கடிச்சு சாப்பிட முடியல. காய் சாப்பிட்டு அவங்க கெட்டி கொடுக்கும்போது சாப்பிடுதான் சொன்னாங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா பல்லு அந்த வாழைப்பழத்தை ஒட்டிக்கிறோம். மேலே எங்கேயும் கழுத்து வந்துருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு தான் வாங்கி மூடிக்கிட்டே பேசுறது. ஆட்டோமேட்டிக் கீழே விடுது, டப்பு கீழே விடுது. இங்கே உள்ள முடைஞ்ச உடனே எனக்கு அந்த பயமே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுகளும் அவ்வளோ அன்பு, வீட்டில் கிடைக்கிறதோட அன்பு இங்கே அவ்வளோ அன்பு கிடைச்சிது. அந்த அன்புல அந்த இருக்கிற பயமும் எல்லாமே போச்சு. அதனால் யாரும் தயங்க வேண்டாம். உடனே வரலாம், உடனே பார்க்கலாம், உடனே செய்யலாம். அதுக்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு முருகேச பெருமாள் சார் இருக்காங்க. அவங்களுக்கு வயது 63 வயது ஆகுது. திருநெல்வேலியிலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. ஐயாவுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட பற்கள்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்கள் இப்போ 7 நாளில் கொடுத்துருக்கோம். இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்டகால பற்களாக மாற்ற போகிறோம். ஐயாவோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் நம்மளோட மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா க்ளீனாக இருந்தது. எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நான் டைம் ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதோட 3வது ஹாஸ்பிட்டலுக்கு நான் இது 3வது ஹாஸ்பிட்டலு. 2 ஹாஸ்பிட்டல், ஒன்று திருநெல்வேலியில் கட்டினா அது எனக்கு வேஸ்ட்டு, ஒன்று இங்கே அண்ணாநகரில் கட்டினா அது எனக்கு வேஸ்ட்டு. இதுவும் வர்றதுக்கு ரொம்ப தயங்கி எல்லோரும் சொன்னாங்க, போமா வேண்டாமா இது மாதிரி காசு நிறைய வேண்டாமான்னு தயங்கி வந்தேன். திருப்பியும் நம்ம தம்பி இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனை கிடையாது, எதாவது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதனால் ரொம்ப நாளாக சாப்பிடவும் முடியாமல், யார்கிட்டையும் பேசவும் முடியாமல், யார்கிட்டையும் ரொம்ப மோசமான நிலையில் கடுமையான வருத்தத்தில் இருந்தேன். இப்போதைக்கு இன்றைக்கி 2 நாளாக இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. கெட்டது திருப்தியாக இருக்குது. எந்த பிரச்சனை பேசும் நல்லா வருது, பேச்சுக்கும் நல்லா வருது. முதல்ல பேச்சு கூட வராது. யார்கிட்டையும் பேசுனா பல்ல மூடிக்கிட்டு தான், வாயை மூடிக்கிட்டு தான் பேசுவேன். அந்த மாதிரி இருந்தது. இப்போயும் என் கூட வேலை வந்த ஸ்டாஃப் 13 பேர் இருக்கிறாங்க. அந்த 13 பேருக்கும் இது மாதிரி பார்க்கணுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கிட்டு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்த பிறகு நான் பார்க்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் கூட என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு கேட்டாங்க. அந்த அட்ரஸை நீங்கள் கேட்டுக்கணும். அந்த அட்ரஸ் நான் நெய் தான் நான் இப்போ தான் எடுத்தேன். அந்த அட்ரஸே எடுத்து இது மாதிரி கிரே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது, அவள் போயிட்டு வாங்க. என்னோட கெட்டவங்க 3 பேரும் வேஸ்ட்டாக தான் இருக்கிறீங்க. 3 பேருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நல்லாயிருக்கும். நானே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். வேறு இப்போ உணவு சாப்பிட கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரி உணவு சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு? அதான் ரப்பான உணவு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரப்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த பல்லு கட்டின பிறகு ஓரளவுக்கு ரப்பாக சாப்பிட கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நல்லா அழகாக உள்ளே போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சைடு பண்ணால் ஒரு சைடு பண்ணுவோம், ஒரு சைடு ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் யாரும் தயங்க வேண்டாம். உடனே வரலாம், உடனே பார்க்கலாம், உடனே செய்யலாம். அதுக்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, முன்ன இப்போ உங்களுக்கு பேச கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆமாம். எதனால அந்த கழட்டி மாற்ற செட்டு போட்டு? அந்த கழட்டி மாற்ற செட்டு ஒரு செட்டை முழுங்கிட்டீங்களா? உங்கள்கிட்ட ஃபஸ்ட் காட்டில் ஒரு சைடு நைட்டு முழுங்கிட்டேன். ஓ ஓ, அப்படி முழுகிட்டேன். அது பிறகுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் செஞ்சு வந்துட்டு எடுத்துட்டு பாத்ரூம் வந்து எப்படி எடுத்தாங்க? வந்துருச்சு. அது பிறகுதான் உங்கள்கிட்ட கேட்டு போய் 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்தேன்.
6 மாதம் கழிச்சு தான் வந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு 2 பேரும் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, இதை மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அது ஏற்கனவே உங்களுடைய சிங்கப்பூரில் பல்கட்டுக்கு ஒரு இருக்காங்களா, எங்கள் பொண்ணு அங்கே டாக்டர் தான், அந்த டாக்டர் மூலியமாக கேட்டாங்க இதை மாதிரி இருக்குன்னு. அவங்க மூலியமாக பல் சொல்லி தான் எங்கள் பொண்ணு அங்கேருந்து ஃபோன் பண்ணிச்சு, இது சித்தப்பா நீங்கள் அங்கே போங்க, அங்கே போக உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அப்படின்னாங்க. அது பிறகு தான் நான் எங்கள் தம்பி பேசி எங்கள் தம்பி இங்கே வந்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அது பிறகு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போதைக்கு எனக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் கிடையாது, க்ளீனாக இருக்குது. அந்த செட்டு நீங்கள் மெழுங்கிட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது பயந்துட்டீங்களா? பயந்துட்டேன், உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏதோ வயிறுக்கு கிழிச்சிருவாங்களே என்னமோ பயப்படுது. ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், பெரம்பூரில் போய் கேட்டேன், நீங்கள் 2ஐயும் கழட்டி போட்டுருங்க அப்படின்னாங்க. 2ஐயும் கழட்டி போட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நான் சொல்கிறத கேட்கல, முழுகிட்டேன். பிறகுதான் 2வது. எப்படி முழுங்கிங்க? தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது, இல்லை தூங்கும் போதா? இல்லை, நைட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு உள்ளே போயிடுச்சு. அதில் பயந்துட்டேன். பயந்து ஒரு மாதமாக படுத்து தான் இருந்தாங்க. எந்த ஒரே டென்ஷனாக ஒரே போயிட்டு இருந்தேன். பிறகு திருநெல்வேலியில் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து க்ளீன் பண்ணி ஒரு மாதம் மோட்சத்தில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் வந்தது. சரி, இனிமேல் லேட் பண்ணக்கூடாது, உடனே போகணும், உடனே போட்டு தான் உடனே வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு உடனே கெட்ட வந்தது. இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. நிம்மதியாக இருக்கா? சரி. அந்த முழுங்கிடுவோம் அப்படின்ற பயம் தேவையில்லை. அப்போ தேவையில்லை. இது கழட்டி வைக்கணுன்ற பயம். இங்கே அண்ணா நகரில் நான் மாட்டினதான் எனக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. அந்த பல்லுக்கே 3 லட்ச ரூபா ஆச்சு. 3 லட்ச ரூபா 3 வருஷம் கூட வரல. அதுதான் ரொம்ப, அதனால தான் பயந்துக்கிட்டு இப்போ என் கூட நான் அண்ணா நகரில் அடையாறானதை போல தான் ஒர்க் பண்ணேன். அப்படியா? என்ன வந்தீங்க? நான் வந்து சுவிஸ் மேட்ச் தான் இருந்தேன். ஓ சூப்பர். அடையாறு என்கிட்ட பேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம். இன்னைக்கு காலைல கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சொல்லுங்க மாஸ்டர், நானும் பார்க்கணும் அப்படின்னு. நான் முடிச்சுக்கிறேன்ப்பா, நான் க்ளீனாக முடிச்சுக்கிட்டு அது பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் 2 இடத்துல பட்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இது வந்து 3வது இடம், நான் க்ளீனாக பட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு இருக்காங்க. நீ காலையில் இப்போ கரெக்டாக உள்ள 3000 ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் நான் ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கேன், வந்தோடனே நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால எல்லாரும் வருது, அந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பல்லு பிரச்சனை இருக்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச உணவு இருக்குல்ல, நம்மளோட பிடிச்ச உணவு வந்து நம்ம தவிர்த்திருப்போம். ஏன்னா பல் பிரச்சனையா இருக்கு, பிடிச்ச உணவை நம்ம வந்து எடுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்க எதுவுமே சாப்பிட, ஒரு கறியோ எதுவுமே சாப்பிட முடியலையே. கறி குழம்போ ஒரு காய் கூட கடிச்சு சாப்பிட முடியல. காய் சாப்பிடு, அவங்க கெட்டி கொடுக்கும்போது சாப்பிடுதான் சொன்னாங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா பல்ல அந்த வாழைப்பழத்தில் ஒட்டிக்கிறது, மேலே கீழே கழுத்து வந்துருது, அந்த மாதிரி தான் இருந்தது. பிறகு போய் டாக்டர் நீ மறுபடியும் கன்சர்ன் பண்ணேன். திருப்பி அவங்க என்ன இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ சார் இது கூட இல்லை 3 லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்கோம், இது கூட சாப்பிடலன்னா அப்படி திருப்பி அவங்கள்ட்ட சண்டை போட்டு திருப்பி அவங்க இல்லை அவங்க கிடையாது, அது பேர் வச்சு. இப்போதைக்கு எனக்கு 2 நாள் பல்லு கட்ட பிறகு இப்போ 2 நாள் கூட நான் கூட சாப்பிட்டதுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ கடிமனை எல்லாம் கரெக்டாக ஓகே, விஷயம் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ நம்ம பல்லு பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு கட்டி மாற்றோம், அது அப்பப்போ லூஸா இருக்கும். அப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது பழகும் போது ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்துருது. அதுக்கு தான் வாய் மூடிட்டே பேசுறது, ஆட்டோமேட்டிக் கீழே விழுது, டப்ளர் கீழே விழுந்துருது. அதுலதான் ரொம்ப அந்த இதுலதான் எனக்கு கெட்டுறதுக்கு யோசனை பண்ணி என்ன காசு செலவு பண்றா நம்ம திருப்தியா இருக்கணும்ல. அந்த திருப்தி இல்லைன்னா நம்ம கெட்டி என்ன பண்ண. அதனாலதான் இப்ப கூட உங்களோட பேஜ் காட்டு போய் ஒரு 6 மாசமா என்னால வர முடியாம இருந்தது. நான் அது கேட்கணும்னு நினைச்சேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணாம சோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிகிச்சை பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சுதான் நீங்க இந்த 6 மாசம் டைம் எதுக்காக எடுத்துட்டீங்க? 6 மாசம் எனக்கு ஒரு ரொம்ப சிந்தனை, ஒரு பயம், ஒரு இதா இருந்தது. என்னடா பார்க்குற ஒரு இதில் பார்க்கும்போது இப்போ ஆணி குத்துற மாதிரி இப்படிலாம் இப்படி பயங்கரமாக குத்துறாங்களே, இது என்ன ஆகும் ஏதாகும், இங்கே வந்து இடிச்சிருமா, சரி அவங்க பண்ணி விட்டுட்டு பிறகு 6 மாதம் கழிச்சு நம்ம வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயந்து இருந்தேன். எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க. பிறகு எங்கள் பொண்ணு அங்கேருந்து ஃபோன் பண்ணிச்சு, அதெல்லாம் இந்த பயமில்ல போங்க, வயசு 60 ஆனாலும் பரவாயில்ல, 100 ஆனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ட்ரீட்மெண்ட் கட்டிடும். அவள் சொன்னா, என் பொண்ணு சொன்ன அப்புறம் தான் அவள் சொல்லி தான் அவள் தான் எனக்கு 5 லட்ச ரூபா பணம் அனுப்புனான். சூப்பர். ஆமாம், நீ கண்டிப்பாக போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது பிறகு தான் வந்து நாங்கள் சிங்கப்பூரில் கட்டுறோம், நீங்கள் அங்கேயே கட்டிட்டு வந்தால் சொன்னாப்புல. நான் அண்ணா நகரில் தான் கட்டினேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. அதான் அண்ணா நகரில் கட்டினதான் எனக்கு ரொம்ப, மித்த இடத்துல கட்டினது காசு கம்மி தான். அண்ணா நகரில் கட்டின 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா 2 வருஷம் கூட வரல. ஆனால் சரியாக சாப்பிடவும் முடியல.
கெட்டியும் சாப்பிட முடியும். நிறைய காசு செலவு பண்ணிருக்கோம், ஆனா அதுல பலன் இல்லாம போச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அந்த 6 மாச டைமே எனக்கு அதுல தான் வேஸ்ட் ஆச்சு. இதுவும் கரெக்டா இருக்குமா இதுவும் கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு எனக்கு ஒரு டைம் ரொம்ப ஒரு பயத்திலே இருந்ததுதான். சரி அப்படின்ட்டு சென்னையில இருந்து நேரம் ஊரை பார்த்து போயிட்டேன். சரி வேண்டாம், கொஞ்ச நாள் ஊர்ல இருந்தோம்னா 6 மாசம் ஊருக்கு போனேன். சரி ஊருக்கு போயிட்டு சரி இன்னமும் இங்கே ஊர்ல இருந்தா நான் அசிங்கம் அப்படின்னு தான் சரி உடனேமா பார்த்து கட்டிட்டு எப்படியும் ஒரு 2 மாசத்துல நம்ம கிளம்பி சிங்கப்பூர் கிளம்பி விடணும் அப்படின்ட்டு ஒரு இப்போ இதுக்கப்புறம் சிங்கப்பூர் போகும். ஆமா இதுக்கு அங்க பொண்ணு இருக்காங்களா? பொண்ணு பையன் 2 பேரும் இருக்காங்க, மருமக எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போனா கிளீனா போற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுது. இந்த சிகிச்சை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு தான் பக்கபலமா அவங்க பக்கபலம் இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு துணிஞ்சிருக்க மாட்டேன். அவங்க ஃபுல் பலம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி அவங்களும் அங்கேருந்து டிடி எடுத்து உடனே அனுப்புனாங்க. அதை நாங்க ரொம்ப பாராட்டுறோம். அவங்களுக்கு எங்களோட நன்றி. அதுதான் துணிஞ்சு சொன்னாப்புல நீங்கள் கரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே போங்க, இல்லை 3 இடம் சொன்னாப்புல இங்கே இது 3 கண்டிப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஃபுல்லாக. அது பிறகு தான் பணம் அனுப்பினாங்க. சரி சரி அனுப்புனா நான் செலவு முடிவுவானு நினைச்சிட்டு ஒரு பையன் ஆமாம் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேருக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பேர் நம்ம அந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி என் பேருக்கு டீட்டெயில் உடனே கட்டினேன். சரி இப்போ வந்து இந்த சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பதட்டம், கன்ஃபியூஷன், உங்களுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்பி வந்துட்டீங்க இல்லையா? நீங்க எதிர்பார்த்தது, பயந்தது அதெல்லாம் இங்க உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைச்சதா? உங்களோட பயத்துக்கான தீர்வு கிடைச்சதா? இங்க வந்து உள்ள முடைஞ்ச உடனே எனக்கு அந்த பயமே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுகளும் அவ்வளவு அன்பு, வீட்டில் கிடைக்கிறோட அன்பு இங்க அவ்வளோ அன்பு கிடைச்சிது. அந்த அன்புல அந்த இருக்கிற பயமும் எல்லாமே போச்சு. உள்ள முளைஞ்ச உடனே ஒவ்வொருவர்களும் கூப்பிடுறது, அப்பா வாங்கப்பா செய்யுங்கப்பா, எல்லாம் மரியாதை நல்லா செஞ்சு. அந்த மரியாதை எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு சரியாக இருக்குதுன்ட்டு அந்த இருக்கிறது அந்த பயமே சுத்தமாக போச்சு. இந்த ஒரு வாரத்தில் எப்படி எல்லாம் ஒரு வாரத்தில் முடியாது நாங்கள் இல்லை, ஒரு வாரம் தான் எனக்கு டைம் சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்தில் முடியுன்னு இருக்காங்க. அது மாதிரி ஒரு வாரத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த 4 லட்சம் நீங்க வந்து உங்களோட புதிய பற்களுக்காக நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க. ஒரு தன்னம்பிக்கை, புதிய தன்னம்பிக்கை வருது, ஒரு புதிய வாழ்க்கை, நல்ல பிடிச்ச உணவை சாப்பிடலாம், தயங்காம பேசலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு செலவா இல்ல முதலீடா? இது செலவுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது முதலீடு தானே. இது போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தேன்னா என் வாயை பார்த்தேன் பிடிக்கிட்டு போய் என் மூஞ்சியே எந்த கண்ணாடியில் பார்க்க முடியல. அவ்வளோ மோசமாக இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போதைக்கு நம்ம முதல்ல செலவு போனால் இது 5 லட்சம் போனால் 5 லட்சம் சம்பாதிச்சிக்கலாம், அது ஒன்றும் கிடையாது. இந்த பேசினஸ் போச்சுன்னா யாருக்கு இது பண்ண முடியும்? இப்போ இந்த பேசினஸ் இருக்கிறதெல்லாம் வீட்டில் மரியாதை, எல்லா இடத்துல போய் 4 இடத்துல போனால் மரியாதை. இப்போ அந்த மரியாதை கூட எல்லாம் பெருமை. அதுதானே எனக்கு பெரிய பிரச்சனை. இப்போ நான் போகிறேன், இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறேன். இன்னைக்கு எங்கள் கடைக்கு நான் வந்து தெம்பத்தெல்லாம் இப்போ எங்கள் பிராஞ்ச் அங்கே இருக்குது. எங்கள் பிராஞ்சுக்கு தான் நான் போகிறேன். நான் சிங்கப்பூர் பிராஞ்சுக்கு போகிறேன். இன்றைக்கி நான் தெம்ப அங்கே போய் இப்போ இது பண்ணலாம்ல. அங்கேயும் சொன்னாங்க இங்கேயே பார்க்கலான்னு. இங்கே வேணாங்க நான் திருப்தி படலை. நான் 3 நேரம் படுத்து திருப்தி படல. அங்கே போயிட்டேன், பார்த்துட்டேன் ஒரு தடவை, திருப்பி ஒரு தடவை 6 மாதம் ரெஸ்ட் எடுத்தேன். திருப்பி நான் போய் பார்த்துடுறேன். அது என்னன்னாலும் சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரே முடிவு எடுத்து பார்த்துட்டேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் வந்து 7 நாள்ல பல்லு கொடுத்துருவாங்களா? அது எப்படி கொடுத்துருவாங்க? இது உண்மையா பொய்யான்னு கேட்டாங்க. உங்களுக்கும் இருக்கும் அந்த சந்தேகம்? கேட்டாங்க, நானும் ஏன்ட்டு கேட்டாங்க, நேற்று கூட கேட்டாங்க. அது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, இம்ப்ளாய்ண்ட் மாட்டிட்டு 6 மாதம் 3 மாதம் கழிச்சுவாங்க, அதுக்கு பிறகு தான் மாட்ட முடியும்னாங்க. இல்லைங்க என்னங்க இப்படி சொல்கிறேன்ட்டு இப்போ என் கூட இருந்தவர் எங்கள் தம்பி சொன்னால் அப்படிலாம் வேண்டாம் வந்துடு அப்படின்னா. 6 மாதம் கழிச்சு அவனுக்கு முன்னாடியே பணத்தையும் கட்டியிருந்தான். 3 லட்ச ரூபா பணத்தை கட்டியிருந்தாப்புல. முன்னாடியே பணத்தையும் கட்டிடு, எம்ப்ளாய்மெண்ட்டும் போட்டு விட்டு 6 மாதம் கழிச்சு வந்து நீங்கள் இப்போ கட்டிடுவாங்க அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. உடனே அப்பயே பிறப்படி தான் உடனே இங்கே வந்தேன். எனக்கு திருப்பி அவங்க சொல்கிறதுல திருப்தி படல. அவரும் உடனே இங்கே வந்து உடனே ஃபோன் போட்டால் உடனே பட்டு மறுநாளே எல்லா வேலையும் முடிஞ்சது. 4 நாளில் 5 நாளில் பல்லு செட்டு முடிஞ்சது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு நேற்று கூட கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் எங்கள் ஸ்டாப்புக்கு போகலை. என்ன எனக்கு அண்ணா நகர் அடையாளம் ஆனது போல தான் ஸ்டாப்பு இன்னும் போகலை. இது முடிச்சுட்டு தான் சரி எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் போட்டிருக்கேன். இதை முடிச்சுட்டு 1 மாதம் ஊரில் எடுத்துகிட்டு பிறகு தான் சிங்கப்பூர் போகிறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பற்களை நீங்க எப்படி பராமரிக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.
இப்போதைக்கு சாப்பிட்டான பொருள் சாப்பிடணும், அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டான பொருள் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். எவ்வளோ நைஸாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. 2 மாசம் ஒரு 2 மாசம் சாஃப்டான உணவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவும் சாப்பிடலாம். கீழே அந்த புண்ணு ஆறிடுமா? அது எல்லாமே ஈறு சுருங்கி ஆறதுக்காக தான் இப்ப தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாசம் கழிச்சு நல்லா சுருங்கி ஆறிருக்கும் ஈறுகள்லாம், எலும்போட இம்ப்ளான் நல்லா இணைஞ்சிருக்கும். நம்ம தற்காலிக பற்களை மட்டும் எடுத்துட்டு நீண்ட கால பற்கள் கொடுத்துருவோம். அதுதான் 6 மாசம் கழிச்சு வர சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்க 2 மாசம் குறைவான உணவு, சாஃப்டான உணவு, கையில நசுங்கும் போது அந்த உணவு ஈஸியா நமக்கு நசுங்கணும், அந்த மாதிரி குறைவான உணவை சாப்பிடுங்க. 2 மாசம் கழிச்சு எல்லா உணவும் நீங்க விருப்பப்பட்ட எல்லா உணவும் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னென்ன சாப்பிடக்கூடாது தெரியுமா? எலும்பு கடிக்கிறது வேண்டாம், கரும்பு கடிக்கிறது வேண்டாம், இரும்பு ஏதாவது கடிக்கிற பழக்கம் வந்தா வேண்டாம். ஓகேங்களா? மற்றபடி நம்ம தினசரி சாப்பிடுற எல்லா உணவுகளும் ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம். ஓகேங்களா? சாருக்கு வந்து நம்ம மேல்தாலையும் கீழ்த்தாலையும் இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடா பற்கள் கொடுத்துருக்கோம். 24 பற்கள் மொத்தமா கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள். ஈறு எலும்பு நல்லா ஆறதுக்காக இந்த தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழித்து இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு இணைஞ்ச பிறகு தற்காலிக பற்களை எடுத்துட்டு நம்ம நீண்ட கால பற்கள் பொருத்திடுவோம். சாருக்கு நம்ம இப்போ இம்ப்ளான்ட் பொருத்தி இம்ப்ளான்ட் எலும்போடு நல்லா இணையறதுக்காக நம்ம டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே ஃபிக்ஸடாக பல்லு கொடுத்துருக்கோம். இது தற்காலிக பற்கள். இப்போ சாருக்கு சிகிச்சைக்கு மொத்தமாக 3,80,000 ரூபாய் ஆயிருக்கு. 6 மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்கள் கட்டும்போது நீண்ட கால பற்களுக்கான சிகிச்சைக்கு பாத்தீங்கன்னா 3 வகையான பற்கள் இருக்கு. அவங்க எந்த பற்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற கட்டணம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு சார்? இப்போ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பல்லு தேஞ்சிருந்தேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பல்லு எனக்கு வலிக்கலே செய்யல, ஆனா பல்லெல்லாம் அப்படியே கரைஞ்சு அப்படியேதான் போகுது. ஆரம்பத்துல இருந்தே 8 வயசுல இருந்தே பல்லு கரைஞ்சு தான் போத வச்சு எனக்கு வேற ஒன்றும் தேஞ்சு போகுது. அப்படித்தான் வச்சு வேற ஒன்றும் முடியல. லாஸ்ட் கட்டத்தில் உள்ளப்புறம் அழுகி போச்சு. அழுகி போனோம்னா புரசவத்தில் ஒரு டாக்டர் பார்த்து அவர் செட் பண்ற பல்லு கொடுத்தாரு. அதுவும் 2 வருஷம் தான் வந்தது, 1 வருஷம் தான் வந்தது. பிறகு அதை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் பிறகு அண்ணா நகரில் மாற்றினேன். அது 2-3 வருஷம் தான். அண்ணா நகரில் தான் ரொம்ப வேஸ்ட்டு, 3 லட்ச ரூபா, அது ரொம்ப வேஸ்ட்டு. அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னடா இவ்வளோ காசு கொடுத்து 1 வருஷத்துலேயே போச்சு. நம்ம சும்மா இருந்தாலும் பசங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல, என்னடா இப்போ தானே கட்டினீங்க அது போய் வச்சுன்னு. அது பிறகு தான் எங்கள் பொண்ணு சப்போர்ட் பண்ணிச்சு. நீங்கள் ஒன்றும் பேசி சொல்லாதீங்க, வர நேராக நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட, அங்கே ஹாஸ்பிட்டல் போய் சொல்லுங்க அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. திருப்பி தான் எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணி உடனே அவதான் டிடி எடுத்து பணம் அனுப்புனாப்புல. அது எனக்கு அனுப்ப உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் தான் அனுப்புனீங்கன்னாங்க. அது எனக்கு தெரியாது, அட்ரஸ் தெரியாது எனக்கு. பிறகு உனக்கு எனக்கு அனுப்புனாங்க. சரி உடனே செஞ்சேன். திருப்பி ரொம்ப பேர் இந்த பல்ல 6 மாதம் கழிச்சு எடுக்க முடியுமான்னு 6 மாதம் கழிச்சு சொல்கிறீங்கல்ல, அது சில பேர் கேட்குறாங்க. 6 மாதம் கழிச்சு எப்படி இந்த பல்ல எடுப்பாங்க, சும்மா சொல்கிறாங்களா உண்மையாக இப்போ சொல்கிறாங்க, அதையும் கேட்டாங்க என்கிட்ட. இப்போ செட் பண்ணிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு இந்த பல்ல எப்படி நம்ம பல்லு வந்து இம்ப்ளான்ட்க்கு மேல ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிருக்கோம் இல்லையா? நம்ம பல்ல மட்டும் ஸ்க்ரூ வச்சு ரிமூவ் பண்ணிட்டு புதிய பற்கள் போத்திடுறோம். அது வந்து நம்பி சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, இது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு. சில பேர் என்கிட்ட கேட்டது உண்மைதான் கேட்டேன். இப்போ பொருத்திட்டாங்க, நல்லா பொருத்திட்டாங்க, ஒரு நல்ல செட் ஆகுது. நாளைக்கு நீங்க 6 மாசம் கழிச்சு போனா கூட அது சரியா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எடுக்க மாட்டாங்க. 6 மாசம் கழிச்சு பல்ல மாத்திரும், ஏன்னா ஈரல சுருங்கி இருக்கும் இல்லையா? அப்ப புது பற்கள் அதான் சொன்னாங்க. நானும் இதுல பார்த்தேன். கரெக்டா 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு புது பல்லு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மா தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ போயிட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு பொய்யா சொல்ல போறாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு 6 மாசம் கழிச்சு புது பல்லு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் உங்க அனுபவம் பேசும்போது எல்லாருக்கும் விடை கிடைச்சிடும். இல்ல அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட 2-3 பேர் ஆள் அனுப்பி நல்லபடியா அவங்களுக்கும் சிகிச்சை பண்ணி அனுப்பலாம். அப்போ உங்க புன்னகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா, நல்ல சிரிங்க பாப்போம். சிரிப்பு நான் சிரிச்சதே இல்லை, என் வாழ்க்கையிலே சிரிச்சது இல்லை. இப்பதான் எனக்கு ரொம்ப கண்ணாடி இப்போ ஒவ்வொரு தடவை 24 மணி கண்ணாடியை பார்த்து நானா சிரிக்கிறேன். சும்மாவே சிரிக்கிறேன் கண்ணாடி பார்த்து. நான் எப்பயுமே என் பல்லு இந்த சைடு போயிருக்கோம், இந்த சைடு போயிருக்கோம், சிரிச்ச கண்ணாடியே பார்க்க மாட்டேன். தலை சிவனா கூட கண்ணாடி பார்க்க மாட்டேன், தூக்கி எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த பல்லு கட்டின பிறகு 24 மணி நேரமும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சு. ஆமா, அது எனக்கு இப்போ கண்ணாடியை பார்த்து நானே ரசிக்கிறேன். ஆக நம்ம இப்படி இருந்ததா இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு நாளா அப்படின்னு எனக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு ஒட்டி இப்போ 2 நாளா மனசு திருப்தி, எந்த இதுவும் இல்லாம திருப்தியா இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதே மாதிரி
எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். ஆமா, இதே மாதிரி மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. இருக்கணும். ஓகேங்களா? ஆமா. உங்களை நீங்களே ரசிக்கணும், ரசிக்கணும். ஆனந்தமா இருக்கணும். ஓகேங்களா? ஆமா. உங்களோட பொண்ணு வந்து இவ்வளவு முயற்சி எடுத்து அப்பாக்காக இந்த மாதிரி பண்ணி- பற்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்க டீம் சார்பாக கண்டிப்பா நன்றிகள். நன்றி. நீங்களும் வந்து 6 மாதங்கள் டைம் எடுத்து இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கீங்க. ஆமா. அதுக்கும் நாங்க வந்து நன்றி. மனமார்ந்த ஆமா, நன்றிகள். நன்றி. உங்களோட இந்த ஒரு சிகிச்சை அனுபவம் கண்டிப்பா நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அதனால ரொம்ப நன்றி. ரொம்ப ஓகே.